ஹலோ ஃபாக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோடெஸ் வித்ட்ரா. ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, எப்படி கிரிப்டோ வித்ட்ரா பண்ணி அது யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி மற்ற காயின்ஸ் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறேன். பட் ரீசெண்டாக ஜியோடெஸ் இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் வித்ட்ரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேஒய்சி சப்மிட் பண்ணால் வித்ட்ரா எனேபிள் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனால் கேஒய்சிக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. பட் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், ப்ளஸ் ஜியோடெஸோட கேஒய்சி எப்படி சப்மிட் பண்ணி வித்ட்ரா வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எல்லாம் என்ன கேட்பீங்க, ப்ரோ உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ஃபஸ்ட் அது பார்த்துடலாம். எனக்கு வந்து வித்ட்ரா வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நான் ட்ரான் இப்போ இது நான் மோஸ்ட்லி ட்ரான் தான் பண்ணுவேன். அதனால் ட்ரானில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ட்ரான் வித்ட்ரா நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான் வித்ட்ரா லிமிட் பார்த்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் 2 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா 10,000 per day தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அவங்க வந்து 2 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஏன் ப்ரோ இதை பண்ணணும், ஃபஸ்ட்டு கேஒய்சி ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, வசிலெக்ஸ் லீக்டுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருப்பேன். அது போய் பாருங்கள். அதில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஜியோடெஸில் என்ன இஷ்யூ ஆச்சு, எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணனால ஜியோடெஸே வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணுறத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வித்ட்ராக்கு வந்து ஸ்டாப் பண்ணி கேஒய்சி பண்ணுறாங்கன்னா, இது கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பண்ணுறாங்க. பட் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்மூத் இன் தி சென்ஸ், நீங்கள் வந்து வேலிட் யூசர் தானா, அதாவது வந்து நீங்கள் வந்து எதுவும் ஹவாலாவில் இன்வால்வ் ஆகலை, மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. மூணாவது வந்து உங்கள் ஃபண்டை வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்கராக இருந்து இந்த வசிலெக்ஸ் ஆக்ட் பண்ண மாதிரி வித்ட்ரா வந்து எத்திரியம் அது இதுன்னு வித்ட்ரா பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு லூப் ஹோல் கிடைக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து இது ப்ராப்பரான யூசஸ் தானா அப்படிங்கிறதுக்காகவும். அதில் வந்து உங்களோட ஐடிஆர் ஃபைல் கேட்குறதாகட்டும், பேன் கார்டை கேட்குறதாகட்டும், எங்கே வித்ட்ரா பண்ணுறீங்க, என்ன பர்பஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறீங்க கேட்குறது எல்லா ரீசனும் வந்து என்னென்னா உங்கள் ஸ்மூத் ப்ராசஸ் தான். அதாவது நீங்கள் வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் தான். அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்ட்ரா எனேபிள் பண்ணிடுவாங்க. அதுதான் ரீசன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, kyc@geotex.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா லிமிட் இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். இன்க்ரீஸ் லிமிட் அப்படின்னு, வித்ட்ரா லிமிட் அதை என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, கேன் யூ ப்ளீஸ் அலோ வித்ட்ரா அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருந்தேன். அதுக்கு டியர் முகமது அஸ்லம் சொல்லி வி ஹியர் பை கன்ஃபார்ம் தட் வி ஹேவ் ரிசீவ்ட் யுவர் மெசேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் அப்படி படித்து பார்த்துக்கோங்க. இந்த இமெயில் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா இதே தான் உங்களுக்கும் சென்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணாலும் சரி, இல்லை நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலும் சரி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ப்ரூஃப் சப்மிட் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. 2 கேட்குறாங்க. ஒன்று ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 months பேங்கிங் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது வித்ட்ரா பண்ணுறதுல, டெபாசிட் பண்ணுறதுல ஏதாவது ஹியூஜ் மணி மோர் தென் 20 lakhs 30 lakhs இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேபி ரீசன் கேட்பாங்க. பட் நீங்கள் அதில் பண்ணியிருக்க மாட்டீங்க லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் வந்து அந்த ஜியோடெஸில் லிங்க் ஆனக்கூடிய பேங்க் தான். நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை, எல்லா பேங்க்கும் கிடையாது. அப்புறம் ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட், நீங்கள் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்கல்ல, லாஸ்ட் மீன்ஸ் 2023 to 24, அந்த ஐடிஆர் ஃபைலை வந்து நீங்கள் அக்னாலஜ் கொடுக்கணும். அதாவது இவ்வளோ இன்கம் டேக்ஸ், அதாவது இவ்வளோ இன்கம் எனக்கு வந்திருக்குது, டேக்ஸபிள் இன்கம் இவ்வளோ, அதுக்கு நான் டேக்ஸ் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட். அது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக வந்து டேக்ஸ் கட்டுறீங்களா அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த கிரிப்டோவில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்துட்டு பண்ணலை அப்படின்னா, ஐடிஆர் பண்ணல அப்படின்னா அது கேஒய்சி பிரச்சனை வந்து ஜியோடெஸ்க்கு தான் வரும். உங்களோட யூசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடிஆரே இல்லாமல் உங்கள்ட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சிக்குவாங்க. அதனால தான் அவங்க அது கேட்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், ப்ரோ எனக்கு ஐடிஆர்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டு வந்து நீங்கள் 1 to 2 lakhsக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுங்க. நான் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்கம் வந்து வர கிடையாது. நான் இப்போதைக்கு கிரிப்டோ வந்து எனேபிள் பண்ணேன். எனக்கு மோர் தென் 18 ஏஜ். ஸோ நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் லாபம் பார்க்கணுன்னு வந்திருக்கேன். ஒரு கால் நான் லாபம் பார்த்தேன் அப்படின்னா மேபி நான் ஐடிஆர் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. 1 lakh 2 lakhs இதை நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்கள் இன்கம் per annum வந்து 3-4 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா, 5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 5 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏன் ஐடிஆர் ஃபைல் பண்ணலைங்கிற கொஸ்டின் வரும். நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும்.
ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு 4 lakhs தான் ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்போ அப்பா அம்மாட்டிருந்து பணத்தை வாங்கி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் ஓப்பனாக சொல்லிடுங்க அவங்கள்ட்ட, அப்பாவோட அமௌண்ட் தான் எடுத்து போடுறேன். அப்போ அப்பாவோட அமௌண்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா அவரோட ஐடிஆர் ஃபைலை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அவர் சப்போஸ் ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 lakhsக்குள்ளே தான் இருக்குது, அவருமே வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணக்கூடிய பர்சனாக இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் அதை தெளிவாக சொல்லிடணும். இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி யாருமே வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ண கிடையாது, ஏன்னா எங்களோட இன்கம் ரொம்ப கம்மி, நாங்கள் வந்து கிரிப்டோவை வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ரீசனபிளாக வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், ஹாய் டீம் ப்ளீஸ் ஃபைண்ட் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் சொல்லி ஐடிஆர் ஃபைலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வெரிஃபை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி இருக்கும், ஆதார், பேன் கார்டு, உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கேஒய்சி பண்ணும்போது இருக்கும் கரெக்டாக, அதனால் அதை கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வித்ட்ரா பண்ணீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து அந்த அட்ரஸை காமிச்சு இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதில் இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இங்கே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் ரெக்கார்டிங் சுட் கவர் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ். அந்த வித்ட்ரா பண்ணக்கூடிய அட்ரஸ் எதுவாக இருந்தாலும், சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தாலும் சரி, ஐ மீன் டீசென்ட்ரலைஸ்ட் மீன்ஸ் வேலட்டாக இருக்கும். ஓகேங்களா, வேலட்டாக இருந்தாலும் அதை வந்து அதோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி, லாகின் ப்ராசஸ், கிரிப்டோ டிரான்சாக்ஷன், P2P டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க. இது நம்ம கடைசியாக வருவோம். அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். அப்போ எனக்கு நான் வந்து டக்குன்னு எடுத்துனே நான் அக்செப்ட் பண்ணல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை சோ மெனி கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்கிங் அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தேன். ஏன் ஆல்ரெடி கேஒய்சி பண்ணியாச்சு, ஐடிஆர் ஃபைல் கொடுத்தாச்சு, நீங்கள் ரொம்ப பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க மறுபடியும் அதை தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு பேசினாங்க. என்கிட்ட ஆல்ரெடி அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா என்னை ட்விட்டர்லையோ டெலகிராம்லையோ என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு என்னை பின் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். ரெண்டாவது, இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா இமெயிலே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மிட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், 1 மந்த்தாக இழுத்துருப்பேன். பட் இது வந்து அவ்வளோலாம் தேவையில்லை, 1 or 2 daysலேயே நீங்கள் வித்ட்ரா ப்ராசஸ் வந்து பண்ணிடலாம். நான் ஏன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இவங்க வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க, வித்ட்ரா கண்டிப்பாக அலோவ் பண்ண போகிறது இல்லைன்னு நினச்சிட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து ரொம்ப ட்ராக் பண்ணிட்டேன். பட் அப்படி இல்லை, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டீட்டெயில்டாக வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக அனுப்பிச்சேன். ஓகேங்களா, அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வீடியோ அனுப்பாமல் ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன வேலெட்டு, என்னென்ன எக்ஸ்சேஞ்சுன்னு அனுப்பிச்சிட்டேன். டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக அனுப்பிச்சிட்டேன். ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப், சேலரி எங்கேருந்து வந்து, கேஎஸ்சி வெரிஃபிகேஷனு, என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோட டீட்டெயில்ஸாக தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா, நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு பத்தாது, வீடியோ கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுத்து தான் ஆகணும். அப்போது இந்த இடத்துல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள், அதாவது என்னென்ன நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ணாலும் இல்லை அவங்களே கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைனாலும் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் ப்ராசஸ்லேருந்து வீடியோ எடுக்கணும். நீங்கள் ஓவராலாகவே நீங்கள் போய் டக்குன்னு போய் மொபைல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து லாகின் ப்ராசஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டெலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்கும் போது உங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் பாஸ்வேர்டை அவங்களுக்கு காட்ட தேவையில்லை. நிறைய பேர் இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க உங்கள் பாஸ்வேர்டையோ க்ரெடென்ஷியலோ அவங்க கேட்க கிடையாது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சுட்டு மேபி 2FA எனேபிள் பண்ணியிருப்பீங்க, மல்டி ஃபேக்டர்லாம். அந்த அத்தன்டிகேஷன் கோடும் நீங்கள் கொடுத்து காட்டணும்னு அவசியம் இல்லை. அது பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் நீங்கள் அதெல்லாம் லாகின் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் உள்ளே போயிருங்க. உள்ளே போனனையுமே உங்கள் ப்ரொஃபைல் கேஒய்சி பண்ணியிருக்கா இல்லையா, உங்கள் ப்ரொஃபைல், உங்கள் நேமு, இமெயில் அட்ரஸ்ன்னு வர மாதிரி எக்ஸ்சேஞ்ச் லெஃப்ட் கார்னரில் இருக்கும் கரெக்டுங்களா, அதை காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு ஹிஸ்ட்ரி, ட்ரேடில் வந்து டெபாசிட் ஆகட்டும் வித்ட்ரா ஆகட்டும் அது தனியாக நீங்கள் காட்டணும். ட்ரேடு ஹிஸ்ட்ரி மீன்ஸ் கிரிப்டோ இதை பை பண்ண, இதை செல் பண்ண அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 monthsக்கு நீங்கள் எடுத்து காமிச்சிருங்க. மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே காமிச்சிருங்க. சப்போஸ் 6 monthsக்கு சில இது கொடுக்க மாட்டாங்க, 120 days கொடுப்பாங்க, இல்லை 90 days கொடுப்பாங்க, 2 months தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி காட்டுவீங்களே ஃபில்டரில், அப்போ அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஃபில்டரில் பண்ணி எனக்கு வந்து சும்மா இப்படி இப்படின்னு கர்சரில் காமிச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. 6 months அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ மேக்ஸிமம் அவைலபிள் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ட்ரேட் ஹிஸ்ட்ரி காமிச்சிருங்க. இது ரெண்டும் முடிஞ்சுது. மூணாவது கிரிப்டோ டெபாசிட் அட்ரஸ், வித்ட்ரா பேஜ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களே என்னென்ன அட்ரஸ்ன்னு சொல்லி அந்த அட்ரஸ் அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சஸ் தான், அந்த பர்டிகுலர் காயின் இதுதான் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் மோஸ்ட்லி வந்து ட்ரானும் XRP பண்ணியிருப்பேன். அந்த பர்டிகுலர் காயினில் போய் வித்ட்ரா கிளிக் பண்ணி போகும்போது அட்ரஸ் ஷோ ஆகும் கரெக்டுங்க. அந்த அட்ரஸ் காட்டுங்க, அது வீடியோலேயே காட்டுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தான், அந்த யூசர் நீங்கள் தான்,
மூணாவது அந்த வித்ரா அட்ரஸ் அந்த ட்ரானோ எக்ஸ்ஆர்பியோ வந்து அந்த அட்ரஸ் தான் வந்து அங்கே மென்ஷனாக இருக்குங்கும் போது ப்ராப்பராக என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்க வந்து அசியூம் பண்ணிக்குவாங்க நீங்கள் தான் அந்த பர்டிகுலர் யூசர், அந்த வேலட் உங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த டெபாசிட் அட்ரஸும் வித்ரா அட்ரஸும் நீங்கள் கரெக்டாக பேஜை காட்டணும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஹியூஜ் மணியாக இருக்குது, மோர் தென் 1 lakh 2 lakhs வச்சிருக்கீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் அதை காட்ட முடியாதுன்னு கூட நீங்கள் ஃபோனில் சொல்லிக்கிங்க, இல்லை மெசேஜ் இமெயில் பண்ணிக்கிங்க. நான் வந்து மோஸ்ட்லி காமிச்சிட்டேன், பட் என்னோட வேலட்டை காட்டும் போது நான் வந்து காட்டலை. ஸோ வியூ ஐக்கானில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்கும், கரெக்டுங்க, அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் அதை வந்து வியூ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் காமிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிடிபி டிரான்சாக்ஷனில் போய் நீங்கள் அதே மாதிரி காமிச்சிருங்க, எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கா, அங்கே வந்து நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருந்தால் லாஸ்ட் 6 monthsோட இதை காமிச்சிருங்க, ஹிஸ்ட்ரி காமிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. ஸோ இதில் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து P2P வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பண்ணியிருக்க கூடாது. நான் அதே மாதிரி வீடியோ அனுப்பிச்சேன். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ப்ளீஸ் ஃபைண்ட் தி அட்டாச்ட் வீடியோ. நான் வீடியோ எடுத்து அனுப்பும் போது உங்களுக்கு வந்து மோர் தென் 20-30 MB வரும். அது இமெயில் உங்களுக்கு அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா டிரைவில் கொண்டு போய் போட்டுருங்க. எனக்கு அரௌண்ட் 500 MB நம்ம வந்துச்சு. நான் 1080p பிக்சலில் வந்து எடுத்தனால எனக்கு அரௌண்ட் 500 MB வந்துச்சு என்னோட OnePlus மொபைலில். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா OneDriveல போட்டுட்டு அந்த OneDrive லிங்க் ஷேர்னு கொடுத்து அந்த லிங்க் எடுத்து கீழே அனுப்பிச்சிட்டேன். இந்த இதுக்கு கீழே இருக்கும், இன்னொரு மெயிலில் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் காலில் வந்து ஆஸ் டிஸ்கஸ்ட் அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் வேணும். சில அட்ரஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். டோட்டல் 10 வந்து 7 8 தான் அனுப்பிச்சிருந்தேன். மிச்சம் 2 அட்ரஸ் ஏன் நீங்கள் அனுப்பல, அந்த 2 அட்ரஸ் எந்த எக்ஸ்சேஞ்சோடது எந்த வேலட்டோடது அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன். மோஸ்ட்லி வந்து நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன்னா ட்ரானை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டேன், XRPயை விட்டுட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் XRPலையும் நான் வித்ரா பண்ணியிருக்கிறேன் ஜியோடெஸ்லேருந்து. ஸோ அதை பார்க்கும் போது அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா get.io, பைனான்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அதுவே அந்த வேலட் அட்ரஸையும் அதுலேயே காமிச்சிட்டு நான் கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லிங்க் வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வித்ரா எனேபிள் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் கைஸ் ப்ராசஸ். ஸோ இந்த லாஸ்ட்டாக இந்த 2 ஏன் இந்த இமெயில் காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கால் பண்ணி எனக்கு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா August 15th. நான் இங்கே அனுப்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 15th நைட்டு 12 o'clock. ஸோ ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு 10 o'clock தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ 40 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக பொறுமையாக பாஸ் பண்ணி பாஸ்வேர்டில் நீங்கள் இது பண்ணாமல் விசிபிளாக இல்லாமல் நீங்கள் இது பண்ணி அந்த வீடியோ எடுத்து நீங்கள் ஒரு தடவை வீடியோ செக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா வித்தின் அ டேல வந்து அவங்க வித்ரா எனேபிள் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் கைஸ் ப்ராசஸ். இதுதான் நானும் பண்ணேன். இதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். வீடியோ வந்து நீங்கள் இதில் தான் டிரைவில் தான் பண்ணணும். வீடியோ எடுக்கும் போது பாஸ் பண்ணி ஆஃப்லைனில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணிக்கோங்க. லாகின் கிரெடென்ஷியல் நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை. வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வேலெட் அட்ரஸ் வந்து காட்டுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஹோல்டிங்ஸை காட்ட தேவையில்லை. ஆனால் அதுக்கு எல்லா ரீசனும் வந்து கடைசியாக இமெயிலில் போட்டுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் சில வேலெட் அட்ரஸ் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குண்டான ரீசனை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. நான் என்னோட ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வசிரெக்ஸ் ஹேக் ஆனதுனால எனக்கு ஒரு கால் வசிரெக்ஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு என்னோட டெபாசிட் அட்ரஸை பார்க்க முடியலன்னு ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். 2வது ஹார்ட்பீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 ரீசன் தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த 2 எக்ஸ்சேஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வரல. ஏன் அப்படின்னா இவங்க எடுத்திருக்கிற அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அட்ரஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இருந்து யூஸ் பண்ண அத்தனை வித்ரா அட்ரஸுக்கும் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க கேட்க கிடையாது. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ண அட்ரஸஸ்க்கு தான் வந்து அவங்க இத்தனை டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியல அப்படின்னா உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.